எனது பெயர் வாசுதேவன். நான் நாகை மாவட்ட கராத்தே சங்க செயலாளராக இருந்து வருகிறேன். சுமார் 25-30 வருடமாக கராத்தே செயலாளராக இருக்கிறேன். இதற்கு தலைவர் பி.வி. ராஜேந்திரன் மாவட்ட தலைவர். இணைச் செயலாளர் ஆர். சண்முகராஜன் அவர் தான் மாவட்ட இணைச் செயலாளர் இருந்து கொண்டிருக்கிறார். இவரோட தலைமையில் தான் இந்த போட்டி இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பயிற்சி பெற்று வரைக்கும் நல்ல நிலையில் வந்துட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 5000 மாணவர்கள் என்கிட்ட பயிற்சி பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் நல்ல நிலையில் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆசிரியர், மிலிட்ரி, இது மாதிரிலாம் நிறையா பேர் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னுடைய மூலமாக கிடைச்சிருக்கு. இதுக்கு உந்து விசையாக தொடர்ச்சியாகவே மாவட்ட தலைவர் பி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இதற்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உந்து விசையின் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறேன். இதுவரைக்கும் என்கிட்ட சுமார் ஒரு 5000 மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று ஒரு ஸ்டேட் லெவலில், இந்தியா லெவலில் போயிட்டுருக்காங்க. இது இப்போ தான் முதலாக இன்டர்நேஷ்னல் போட்டியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு இது வரைக்குமே கிடைக்கல. நான் கலந்துக்கிட்டது கூட இன்டர்நேஷ்னல் போட்டி தனிநபர் போட்டியில் கலந்துக்கிட்டேன். இப்போ கூட்டாக எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சிருக்கு. இந்த அரிய வாய்ப்பு ஏன் கிடைச்சது எனக்குன்னா, எனக்கு அந்த டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மனாக என்னை போட்டுக்கிறதுனால அது இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்களை வச்சுக்கிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அந்த 11 பேருமே கட்டா பிரிவிலும் குமித்தே பிரிவிலும் கலந்துக்கிறாங்க. அது வர்ற 26 to 30 ஜூன் மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர் நடக்கும் கராத்தே போட்டியில் கலந்து கொள்கிறாங்க. சுமார் 35 நாடுகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்டு பங்கு பெற்று வெற்றி பெற்று வர நம்ம பையங்களெல்லாம் அழைச்சிட்டு மாவட்ட தலைவர்களிடம் ஆசி பெறது தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது அத்தனை பேருமே நல்லா பயிற்சியில் இருக்கிறாங்க. இவங்க நல்லாரும் வெற்றி பெற்று நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பாகவே பேர் வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ அவங்க கட்டா பிரிவில் கலந்துக்கிறாங்க. ஒரு 4-5 நபர்கள் கட்டா பிரிவில் கலந்துக்கிறாங்க. குமித்தே பிரிவில் ஒரு 5-6 பேர் கலந்துக்கிறாங்க. குமித்தே என்பது அது தமிழில் சொல்ல போனால் சண்டை பிரிவுன்னு அர்த்தம், சண்டை போடுறதுன்னு அர்த்தம். கட்டாங்கிற செயலும் அது வேற. கட்டாங்கிறது தனி செஞ்சு காட்டுறது. அந்த பிரிவிலையும் கலந்துக்கிறாங்க.